சமீபத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுங்க. திட்டம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம்ங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா என்ன சொல்றான், இங்க இருக்கிற நமது நாவிதர் குடி, வண்ணார் குடி, கொயவர் குடி, கம்மாளர் குடி, ஆசாரி குடி, பல்லர் குடி, பறையர் குடி, கோனார் குடி, தேவர் குடி, எமக்கு குடி அரசியல். நாங்கள் 18 சமூகங்களாக குடிகளாக தமிழுடைய மெய்யரோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள். என்ன பண்றான், அந்த 18 குடிகளையும் ஒன்றிணைத்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான். விஸ்வகர்மா யோஜனா திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களை ஒரு மதத்தின் பால், ஒரு சாமியின் பால், ஒரு அடையாளத்தின் பால் தன்னை இந்து என்று உணர வைப்பது. நிர்மலா சீதாராமன் என்று பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் இத்தனை 18 குடிகளை ஒருங்கிணைத்து அறிவிக்கிறீர்களே, இது எப்படியான போக்கு என்று கேட்கிற பொழுது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்கள் ஒரு சுத்தியலையோ ஒரு உளியையோ எவர் பயன்படுத்தினாலும், அவர் ஆயுதத்தை பயன்படுத்தினால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு அடிப்படை வந்துருவாங்க. அவங்க தான் அந்த திட்டத்திற்கான அடையாளம். சரி, நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே நாங்கள் குடிகளாக தமிழ் குடி அடையாளங்களோடு நாங்கள் இருந்தவர்கள், வரவேற்கிறோம். ஆனால் 3% இருக்கிற பாப்பானி நாங்கள் எப்படி சுத்தியில் வைத்திருந்தாலோ உளி வைத்திருந்தாலோ விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் வருவது என்றால், ஒரு மணியும் ஒரு சூடந்த தட்டும் இருந்தால் நானும் பார்ப்பான் தானே, நான் ஐயர் தானே, ஏத்துக்கிட்டியா? அதுக்கு மட்டும் நாகம் தடுக்குமே. நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது, அனைத்து சாதியிலும் அர்ச்சனாலம் என்று சட்டம் இருக்கிறது. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் ஏகமனதாக அனைத்து சாதியிலும் அர்ச்சனராகலாம் சட்டம் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்றாச்சு. ஆனாலும் பாரதிய ஜனதா சென்று வழக்கு போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடல. ஏன்? அவனுடைய வலிமை. இங்க இருக்கிற திராவிட கூட்டம் சாதியை சொல்லி எம்மை பிளவுபடுத்தி அவனுடைய சாதிய கூட்டம், இவன் மதத்தின்பால் சொல்லி அவனுடைய சாதி கூட்டம். எதுங்க சமூக நீதி?